நீடு அவலத்தை நீக்குகின்ற அறுக்கக்கூடிய பிறப்பை அறுக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு திருப்பரியல் வீரட்டத்தானை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கின்றார். இந்த பதிகத்தை நாம் பாடுவதால் நமக்கு அரும் அவலம், நம்முடைய தீமைகள், நம்மளுடைய துன்பங்கள், நாம் செய்த பாவங்கள், நாம் இனிமேலும் தொடர்ந்து பிறக்கின்ற இந்த பிறவி சங்கிலி, இது எல்லாமே அருந்து போயிடும் அப்படின்னு சொல்றார். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற இறைவியின் பெயர் இளங்கொம்பனையாள், இளங்கொம்பு அணையாள். சாமி பேரு திருப்பரியல் விரட்டநாதர். சரி, அடுத்த பதிகம் நம்ம போகலாம். அடுத்த பதிகம் தீராத வழக்குகள் தீரவும், வியாபாரம் தொழில் விவசாயத்தில் வருவாய் பெருகவும் ஓத வேண்டிய பதிகம். எல்லாரும் இதை விரும்பி படிக்கலாம். அந்த பதிகத்தை எல்லாருக்கும் இதானே வேணும். இது போக குடும்பத்தில் நம்மளுடைய சகோதரர்கள், இந்த பதிகத்தை வந்து நம்ம சகோதரருக்காக பாடினாக்க மூத்த சகோதரருக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஜோசியர் மாதிரி சொல்கிறேன் நான். இந்த பதிகத்தை நீங்கள் பாடினால் உங்களுடைய மூத்த சகோதரருடைய நிலை உயரும். உங்கள் மூத்த சகோதரருக்கு சரியாக வேலை கிடைக்கல, இன்னும் டெம்பரவரியாகவே இருக்காரு அப்படின்னா இந்த பதிகத்தை படிக்கலாம். நான் இந்த பதிகத்தை வந்து எதுக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலாம். எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அத்தனையும் அப்படியே நடந்திருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. எங்கள் ஒரு என்னோட ஃப்ரெண்டு பொண்ணுக்கு அட்மிஷன் வேணும் ஒரு குறிப்பிட்ட காலேஜில், ஐஐடி, எஸ்எஸ்எம், அது மாதிரி ஒரு டாப் காலேஜில் அட்மிஷன் வேணும். நல்லா படிக்கிற பொண்ணு. கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கு. அந்த பார்டரில் இருக்க அவங்களுடைய கட் ஆஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட் ஆஃப் 0.1 இருக்கு. 0.1ல் வேற யாராவது வந்துட்டாங்கன்னா கிடையாது, 0.1 மார்க் பர்சன்டேஜில் வேற யாரும் இல்லைனாக்க கிடைச்சிரும். என்ன பண்ணுறது? இந்த பதிகத்தை பாட வேண்டியது. இது மந்திரம். இந்த மந்திரத்தை என்னுடைய நண்பரையும் படிக்க சொன்னேன். நானும் அந்த பெண்ணுக்காக படித்தா அங்கே ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு. அந்த பெண் போய் அங்கே கவுன்சிலிங்கில் உட்காடுறாங்க. உட்காந்தோடனே அம்மா இது முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு இல்லை, இந்த பிரான்ச் கிடையாது, போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு எழுந்துச்சு வெளியில் வர்றாங்க. வெளியில் வரும்போது திரும்ப அந்த கவுண்டரில் யார் அந்த ஆஃபீஸர் இருந்து இடம் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்களே எழுந்துருச்சு வந்து கேட் நாங்கள் கூப்பிட்றாங்க. வாமா இப்போ தெரியுதுமா, எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் மாறி இருக்காருன்னு நினைக்கிறேன், இப்போ ஒன்றே ஒரு சீட் இருக்கு, சரி அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு மந்திர பதிகம் இது ஏதோ காசுக்காக பாடுறதுன்னு நினைக்காதீங்க. காசுக்கு கூலி இல்லை. அது முதல் வரி மட்டும்தான் அப்படி இருக்குமே தவிர மற்றது எல்லாமே இது என்னுடைய சொந்த அனுபவத்தில் மந்திர பதிகம். அத்தனை இதுக்கு இது படிக்கணும், முட்டு வலிக்கு இது படிக்கணும், முழங்கால் வலிக்கு இது படிக்கணும், எல்லாத்துக்கும் இந்த ஒரு பதிகம் படித்தா போருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, இந்த பதிகம் திருவேலி மிடலை என்ற தளத்தில் அருளப்பட்டது. திருவேலி மிடலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதுதான் ஒரு தேவலோகமாக இருந்திருக்கு. திருவேலி மிடலை யாரெல்லாம் அந்த தளத்துக்கு போகலையோ உடனே போயிடுங்க. அந்த ஆலயத்தில் இருக்கிற கோபுரம் வந்து தேவலோகத்திலிருந்து அப்படியே சைன் வந்து கீழே இறங்கி அப்படியே உட்காந்துருக்கு அந்த கோவில். அது இங்கே கட்டின கோபுரம் கிடையாது, சாமிக்கு மேலே இருக்கிறது. இங்கே கட்டுறது கிடையாது. தேவலோகத்திலேருந்து அப்படியே வந்து இறங்குனது. இப்போ மேலேருந்து ஏதோ ஒன்று ராக்கெட் ஹெலிகாப்டர் வந்து இறங்குது இல்லையா, அந்த மாதிரி மேலேருந்து வந்து இறங்குனது. அந்த மாதிரி ஒரு தளத்தை நம்ம பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். உடனடியாக இன்னொரு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே இந்த தளத்தை போய் பாருங்கள். திருவேலி மிடலைன்னு பேர். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் 1ஆம் திருமுறை, பதிக எண் 92. இது குறிஞ்சி பண்ணில் அமைக்கப்பட்டுள்ளது. இதோட கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். திருவேலி மிடலை அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து பல காலமாக மழை இல்லாமல் பஞ்சம் போய் ஆற்றுல தண்ணி இல்லை, விவசாயம் கிடையாது, மக்களுக்கு வருமானம் கிடையாது. விவசாய தொழில் தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது, ஃபேக்ட்ரி எல்லாம் கிடையாது. அங்கே பஞ்சத்தால் மக்கள் வாடுகிறார்கள். நம்மளுடைய அருளாளர்கள் அங்கே போகும்போது அவங்க பிறவி எடுத்ததே இந்த ஆன்மாக்களுடைய இந்த உயிர்களோட இவங்களையெல்லாம் நல்வழிப்படுத்த தானே. அவன்கிட்ட போய் பசியோடு உட்காந்துருங்கன்ட்ட இங்கே வா மந்திரமாவது நீரு அப்படின்னா அட போய நீரு குடிக்கிறதுக்கு மீதியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால முதல்ல அவங்களுக்கு எல்லாருமே அந்த அன்னம்பாளிப்பு அன்னதானம் என்று சொல்லக்கூடிய பசியை போக்கினார்கள். பசியை போக்கும்போது ஞானசம்பந்த பெருமானும் அங்கேருந்து பண்ணுறாரு, நாவுக்கரசரும் அங்கேருந்து பண்ணுறாரு. அவங்க பசி போக்குறதுக்கு அவங்களுக்கு காசு வேணும்ல. ஞானசம்பந்தர் என்ன வேலை செய்கிறார்? சும்மா பாடுறது தானே அவருக்கு வேலை. நாவுக்கரசர் மட்டும் என்ன இதில் ஆஃபீஸில் ஹெட் கிளார்க்காக இருக்காரா? அதுவும் கிடையாது. அவரும் சும்மா பாடுறது, நாள் ஃபுல்லாக பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வரும் இப்போது? அதனால பெருமான் தானே நமக்கு, பெருமான்கிட்ட போய் பாடுவாங்க. பெருமான் வந்து என்ன பண்ணுவார், ஒரு காசு கொடுப்பார். ஒருத்தரை வந்து
மேற்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலையும் இன்னொருத்தர் கிழக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலையும் தனித்தனியாக காசு வைப்பார். நீ அங்கே வந்து பாடு, உனக்கு அங்கே ஒரு காசு வைக்கிறேன், இங்கே வந்து பாடு, இங்கே ஒரு தங்க காசு வைக்கிறேன்னு சொல்லி பாடுறதெல்லாம் ஃபுல்லாக கேட்டுட்டு அவங்க பாடி முடிச்சு போகும்போது ஒரு காசு கூலி கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு காசு கொடுத்தாரு. எவனா ஒரு கஞ்சம் பாருங்க. ஒரு 10 காசை கொடுத்தா இவனுங்க 10ஐயும் வாங்கிட்டு பாடாமல் போயிட்டாங்கன்னா அதனால நம்ம கொத்தனார்லாம் வேலைக்கு கூப்பிட்டோம்னா நம்ம 10 நாள் வேலைக்கு இந்தாப்பா 10 நாள் வேலைக்கு உண்டான பணம் அவன் கூலியை கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு கொடுத்தா மறுநாள் அவன் வரமாட்டான் வேலைக்கு. அதனால தினமும் படி காசுன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு படி அளக்குறது, இன்னைக்கு பாடினியா இதை வாங்கி நாளைக்கு வந்து பாடு ஒழுங்கா, பாடினா காசு தான், இல்லைன்னா இல்லை. அதுபோல் அவங்க 2 பேரையும் பாட சொன்னார். 2 பேரும் பாடுவாங்க, காசு இருக்கும், காசை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்து அந்த காசை பணமாக மாற்றி பணத்தை அரிசி சமையல் பொருள்களாக மாற்றி அதை கொண்டு வந்து சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி பல காலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எத்தனை பதிகம் பாடியிருப்பாங்க பாருங்க. நமக்கு இந்த ஒரு பதிகம் தான் வாசி தீரவேன்னு கிடைச்சிருக்கு. இது கடைசியாக பாடின பதிகம். அது முன்னாடி தினந்தோறும் ஒரு பதிகங்களை பாடி அவங்க காசு வாங்கினாங்க. அப்போது எத்தனை நாள் பாடியிருப்பாங்க? ஒரு 2 மாதம் அங்கே இருந்ததுன்னா கூட ஆளுக்கு 60 பதிகம் பாடியிருப்பாங்கல்ல. ஞானசம்பந்தர் 60 பாடியிருப்பாரு, நாவுக்கரசர் 60 பதிகம் பாடியிருப்பாரு. எந்த திருமுறையில் இருக்குது நமக்கு? திருவெளிமலையில் 120 பதிகம். நான் சொல்கிறது 2 மாதம் சொல்கிறேன். பஞ்சத்தை 2 மாதத்தில் போக்கிட முடியுமா? 2 வருஷம் கூட அவங்க அங்கே இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பர் சுவாமிகளுடைய மடம் இருக்கு இல்லையா, அந்த மடத்தில் எல்லாரும் 9 மணிக்கே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஞானசம்பந்தருடைய மடத்தில் எப்போ பார்த்தாலும் லேட் ஆகும். 11 மணிக்கு தான் முதல்ல அரிசியே வெளியில் வரும். எல்லாரும் அதே ஒரு பேச்சாயிடுச்சு. நீங்கள் அங்கே போனால் லேட் ஆகும்ப்பா, இங்கே போனால் சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அது ஊர் மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்டா அப்படி நடக்குது? அப்புறம் ஞானசம்பந்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க, சாமி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம இதில் லேட் ஆகுதுன்னு சொல்லி. ஞானசம்பந்தர் ஏன் லேட் ஆகுது கேட்குறாரு. நமக்கு இந்த காசு நீங்கள் கொடுக்குற காசை கொண்டு போய் கடையில் மாற்றுறோம், அதில் வந்து நிறைய அந்த வாசி என்று சொல்லக்கூடிய இந்த காப்பர் கலந்துருக்கும் இல்லையா, அரக்குன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் அந்த அரக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளதை வந்து அவன் ஏதோ இதில் ஊற வச்சு அந்த அரக்கெல்லாம் எடுத்துட்டு காசு கம்மியாக தர்றான், லேட்டாக தர்றான். அதனால அவங்களது நல்லா சூப்பராக இருக்குது. காயின் 24 கேரட் பியூர் கோல்டாக இருக்குது. கொண்டு போய் கொடுத்த உடனே 916ஆன்னு பார்க்குறான், கேடிஎம் இருக்கான்னு பார்க்குறான். அவர் அப்பர் சுவாமிக்கு கேடிஎம் 916 போட்டிருக்கு. உடனே அப்படியே எடைக்கு எடை பணம் கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்து இது கேடிஎம் இல்லை, 916 இல்லை, இரு பார்க்குறேன், நான் இதில் ஊற போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் ஊறிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு வந்து அதனால தான் நாங்கள் அரிசி வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது. இதுதான் காரணம். எங்கள் தவறு கிடையாது, தவறு உங்கள் தவறு, இல்லைன்னா உங்கள் அப்பா தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எங்கள் அப்பாவை தவறு பண்ணார், நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்துக்கிட்டு சாமிகிட்ட வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? வாசி தீரவே காசு நல்குவீர். வாசினாக்க வேரியேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது உயர்வு தாழ். ஒரு நாளைக்கு இப்படி இருக்குது, ஒரு நாளைக்கு அப்படி இருக்குது, ஒரு நாளைக்கு அழுக்கு இருக்குது, ஒரு நாளைக்கு அரக்கு இருக்குது, ஒரு நாளைக்கு காப்பர் இருக்குது, ஒரு நாளைக்கு குரோமியம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் காசு வாசி தீரவே காசு நல்குவீர், குறையில்லாத அழுக்கில்லாத தரமான காசை கொடுப்பீர். கொடுங்க. இது எப்போதுமே மரியாதையோடு சொல்லுவார். இவர் புத்திரனாச்சே. சுந்தரர்னா இதை வேற மாதிரி கேட்டிருப்பார். யோ, ஒரு காசை கொடுக்கறதுக்கு கூட காசு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்களாம் நீ ஒரு மனுஷனா, நீ உன்னை போய் நான் தோழன்னு சொல்கிறேனே அப்படி கேட்பார். அதுதான் மார்க்கங்களில் வித்தியாசம்னு சொல்கிறது. புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம்னு சொல்லக்கூடியது. இவர் புத்திரன் அப்படிங்கிறதுனால மரியாதையாக கேட்குறாரு. வாசி தீரவே காசு நல்குவீர். கொடுக்குறத கொடுக்குறீங்க சாமி, அது கொஞ்சம் நல்ல காசாக கொடுக்கக்கூடாதா? செல்லா காசை கொஞ்சம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுறீங்க. நம்ம அரிசி நல்ல அரிசியாக கொடுக்கக்கூடாதா? கல் உமி கலந்த அரிசியாக கொடுக்குறியே அப்படிங்கிற மாதிரி வாசி தீரவே காசு நல்குவீர். மாசின் மிடலையீர். மாசு இன், மாசு இல்லாதன்னு அர்த்தம். மாசு இல்லாத மிடலையீர். எப்படி கொக்கி போடுறாரு பாருங்க. நீ மாசற்றவன், நீ நிர்குணன், நிர்மலன், எல்லாம் நீ மலங்கள் உன்னை அண்டாது. மலங்கள் வந்து பதி அணிகில் பசு பாசம் நிலாவே, பதியினை சென்று அணுகா பசு பாசம். அப்படிப்பட்ட பியூர் 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 24 கேரட் கோல்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட மாசே இல்லாத ஒரு பெருமான் கொடுக்குற காசுல மாசு இருக்கலாமா? என்ன நியாயம்? இந்த காசை நீ கொடுக்கலையா? நீ கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். நீ கொடுத்துருந்தா மாசு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. உங்ககிட்டே மாசு இல்லையே. மலம் இல்லாதவன் எப்படி மலத்தை உயிருக்கு ஊட்டுவான்? அப்போ அந்த ஆணவ மலம் இருந்து அது சிவபெருமான் நமக்கு ஊட்டல். சிவபெருமான் எப்படி மலத்தை ஊட்டுவான்?
முதல்ல அவன்கிட்ட மலம் இல்லை, ஒரு உயிருக்கு போய் மலத்தை ஊட்டுறதுக்காக கருணை கடவுள் செய்வார். சிவபெருமான் நமக்கு எப்படி கஷ்டத்தை கொடுப்பார்? கஷ்டம் அவன்கிட்ட கிடையாது ஃபர்ஸ்ட். அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு கஷ்டம்? மலத்துல இருந்து வராது. மலம் உயிரற்ற பொருள். அந்த கஷ்டம் எங்க இருந்துச்சு? சிவபெருமான் அவரே எடுத்து கொடுத்தாரா, இல்ல அவரோட ஒய்ஃபுக்கு முழங்கால் உடைய வேண்டியதை எடுத்து நமக்கு எடுத்து கொடுக்குறாரா? நடுவுல அவருக்கிட்ட கஷ்டம், துன்பம், பாவம் எதுவுமே இல்லை. ஆனா நமக்கு இந்த துன்பம் வருது. அப்ப அது எங்க இருந்து வந்திருக்கும்? பதி இருக்கு, பசு நம்ம இருக்கோம், பாசம் இருக்கு. பதி கிட்ட இது சம்பந்தம் கிடையாது. நல்லது நடந்தாலும் அவருக்கு கொடுக்கல, கெட்டது நடந்தாலும் அவர் கொடுக்கல. மலங்கள் ஒன்றும் தெரியாது. அது இந்த ஸ்பீக்கர் போன் மாதிரி உயிர் கிடையாது, ஏதோ ஒரு கருவி மாதிரி பயன்படுது. அப்ப நம்ம கிட்ட தான் இருந்திருக்கும். நல்லா இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ நல்லது செஞ்சிருப்போம், முன்னாடி கெட்டு போய்கிட்டு இருக்கிறோம்னா கெட்டது செஞ்சிருக்கிறோம். இதுல என்ன இருக்கு? அருமையான ஒரு இது. ஸோ மாசின் மிளலையீர், மாசே இல்லாத இந்த திருவெளி மிளலையில இருக்கின்ற பெருமானே, ஏசல் இல்லையே. ஏசல்னா ஏசுறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, பழித்தல். ஏசுறாங்க, ஊரே ஏசுறாங்க. ஏசுவார்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர். ஏசுன்னே சிலருக்கு பேர் வைப்பாங்க. ஏசல் இல்லையே, பழிப்பு, அந்த நிந்தனை அதெல்லாம் இல்லையே. அப்படிப்பட்ட பெருமானே, நீ கொடுக்கின்ற ஒரு காசுல இப்படி மாசு இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். இதோட காசு சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? காசுக்காக இதை படிக்கிறோம். காசு, பணம் கஷ்டமா இருக்கா? காசு தீரவே காசு. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு மாணவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த வேலை போயிடுச்சு. அப்புறம் சொந்தமா பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தேன், அது சரியா பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஆர்டர் கைக்கு வர்ற மாதிரி இருக்கு, நாளையில இருந்து இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணி இல்லை பண்ண வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்றாங்க. நானும் இந்த பதிகமெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு இப்போ மத்தியானமா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கார். இப்போ வாசி தீரவே காசு நல்கி வீர், மாசில்லாத திருவேலிமலையில் இருக்கின்ற பெருமானே, பழிப்பு நிந்தனை இதெல்லாம் இல்லாத பெருமானே, நீ கொடுக்குற காசுல ஏன் இப்படி எல்லாம் குறைகள் இருக்கு, சரியா பண்ணி கொடு அப்படின்னு காசு சொல்ற. இந்த காசு உதாரணத்தை நம்ம எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். உடம்ப எடுத்துக்கோ. சாமி, மாசின் மிளலையீர், உங்களுக்கு முடி ஜடாமுடியா இருக்கு, எனக்கு முடி கம்மியா இருக்கு. வாசி தீரவே காசு நல்குவீர், நல்ல இந்த கருன்னு உள்ள அடர்த்தியா தொங்குற மாதிரி நமக்கு ஒரு நல்ல முடியை கொடு, அதுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். படிப்புல வாசி கலப்படம் இருக்கு, சரியா படிப்பு வர மாட்டேங்குது, சைவ சித்தாந்தம் புரிய மாட்டேங்குது, வாசி தீரவே காசு நல்குவீர். ஐயா முதல்ல 2 தேன் சொட்டு புரிஞ்ச மாதிரி இருந்தது, அப்புறம் ஏதோ தாத்வீகங்கள், வாக்கு, தத்துவம், அப்புறம் அந்த கர்ணம், நானும் கர்ணம் அடிச்சு பார்க்குறேன், ஒரு கர்ணமும் நமக்கு மனசுல நிற்க மாட்டேங்குது, போக கஷ்டமா இருக்கு சப்ஜெக்ட். அப்படிலாம் இல்லை. வாசி தீரவே காசு நல்குவீர், புரிகிற மாதிரி எனக்கு பாடத்தை கொடுங்க, சொல்லி கொடுங்க அப்படிங்க. எதுக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலாம். வண்டி ரிப்பேர் ஆகுதுன்னு பயன்படுத்தலாம், நல்லா வேலைக்கு போகிறதுக்கு பயன்படுத்தலாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தா பயன்படுத்தலாம். என்ன கேட்குறோம் நம்ம? வாசி தீரவே காசு நல்குவீர், வியாதி இல்லாமல் உடம்பு கொடு, ஆப்ரேஷன் இல்லாமல் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லு, டாக்டர் நல்ல மருந்தை கொடுக்க சொல்லு, தாலுக்கா ஆஃபீஸு அங்கே போகிற நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காமல் வேலையை முடிச்சு தர சொல்லு, நம்ம கொடுக்குற ஃபார்மில் ஏதாவது அதில் எரர் இருக்குது, இதில் எரர் இருக்குது, அதில் இனிஷியல் மாதிரி இருக்குன்னு ஏதாவது வாசி இல்லாமல் கரெக்டாக பண்ணி கொடு. எதுக்கு வேணாலும் இந்த பதியத்தை பயன்படுத்தலாம். அதனால தான் நான் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன். இது வேற எங்கேயும் சொல்லலை, நான் எதுவாக இருந்தாலும் இதை பயன்படுத்திடுவேன். நம்ம வீட்டில் வாட்டர் டேங்க்ல டேப் லீக் ஆனால் கூட நான் இப்போ சாமி வாசி தீரவே காசு நல்குவீர், டேப் லீக் ஆகாத டேப்பு கொடுங்க சாமி, நல்லா எரியிற டியூப்லைட் கொடுங்க சாமி, சவுண்ட் இல்லாத ஃபேன் கொடுங்க சாமின்னு எல்லாத்துக்கும் இதே பாடலாம் நம்ம. அடுத்தது, இறைவர் ஆயி நீர், இறைவன் எல்லோருக்கும் இறைவன். இந்த உலகத்தில் எந்த கடவுள் எத்தனை அவதாரம், தசாவதாரமா இருந்தாலும் சரி, 2 தசாவதாரமா இருந்தாலும் சரி, அனைவருக்கும் இறைவன் நீயே. இறைவன் ஆயி நீர், மறைகொள் மிளலையீர், வேதங்களின் ஒளி நிறைந்த அந்த வேதங்களுடைய அந்த மந்திரங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் எல்லாமே அதை ஓத 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 அதுல இருந்து என்ன வருது? வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேங்கிற மாதிரி இந்த மறைகளின் வேதங்களின் ஒளி நிறைந்த அந்த திருவேலிமிழலைக்கு போனா அங்க எல்லாமே தில்லைவாழ் அந்தணர்கள் மாதிரி அந்தணர்கள் வேதங்கள் ஊதிக்கிட்டே இருப்பாங்க. 24 hours நான் ஸ்டாப் வேதங்கள். அதனாலதான் தேவலோகத்திலிருந்து இது வருது, கோபுரம் வருது. உங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் மாடி கட்டணும்னா தேவலோகத்திலிருந்து ஏதாவது இறங்கி வருமா? தேவலோகத்திலிருந்து ஒன்றும் வராது, பழைய பாலித்தீன் கவர் கூட வராது. இங்க கோபுரமே இறங்கி வந்திருக்கு அப்படின்னா இங்கெல்லாம் மறை ஓதிக்கிட்டே இருக்காங்க.
திருவேழிமிழலை அப்படின்னாலே அது பூலோகத்தில் தேவலோகம்னு அர்த்தம். மறைகொள் மிளலையீர், எப்போ பார்த்தாலும் வேதங்களை ஓதுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன்ல 7 மணிக்கு எங்கள் வீட்டு, இப்போ பாருங்க ஒரு நிமிஷத்தில் ஒரு சவுண்ட் வரும் 8 மணிக்கு. அதுபோல திருவேழிமலையில் 24 hours 365 days 2000 years சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த தளத்தை நம்ம இன்னும் போய் பார்க்கலன்னா, நான் ஆக்ரா போயிருக்கேன், நான் இதில் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பார்த்துருக்குறேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். திருவேழிமலையில் போய் பாருங்க. கரைகொள் காசினை முறைமை நல்குமே, கொடுக்குற காசை ஒழுங்கா கொடு, செல்ற காசா கொடு, செல்லாத காசை கொடுக்காத, அழுக்கு காசு அரக்கு காசை கொடுத்து ஏமாத்தாத, கரைகொள் காசினை முறைமை நல்குமே அப்படின்னு கேட்குறாரு. டோனில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். முறைமை நல்குமே அப்படின்னு அப்படியே பையன் அப்பா கிட்ட கேட்குற மாதிரி மரியாதை அப்படி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. சுந்தரர் கேட்டால் வேற மாதிரி கேட்பார், மாணிக்க வாசகர் கேட்டால் வேற மாதிரி கேட்பார், இதையே அப்பர் பெருமான் கேட்டால் வேற மாதிரி கேட்பார். அதெல்லாம் போக போக பார்ப்போம். செய்ய மேனிய, செய்னா சேனா சிவந்த, செம்மையான, செக்கச்சவேர்னு சே சொல்கிறோமே, அந்த சிவந்த மேனியர். சிவபெருமானுடைய கலர் எங்கேயாவது படத்தில் வரைஞ்சிருக்காங்க சிவபெருமானன்னா சிகப்பு கலரில் வரைஞ்சிருக்கணும். அது ஒரு கலர் தவிர வேற எங்கேயும் நமக்கு சொல்லலை. அப்படி இல்லைன்னா பால் வண்ணன்னு சில இடங்கள்ல சொல்கிறாங்க. ஒயிட்டாக இருக்கலாம் அவருடைய உடம்பு, பேக்ரவுண்டை வேற கலரில் கொடுத்துட்டு அவர் உடம்பை ஒயிட்டாக வைக்கலாம். பேக்ரவுண்டெல்லாம் ஒயிட்டாக வச்சுட்டு அவரை ப்ளூ கலர்லையும் பச்சை கலர்லையும் கருப்பு கலர்லையும் ராமனை வரைகிற மாதிரி வரையக்கூடாது. செய்ய மேனியீர், நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஐயா சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஐயா இந்த ஐயா சொல்கிறார், திருஞான சம்பந்தர் ஐயா சொல்கிறார். செய்ய மேனியீர் மெய்கொள் மிளலையீர். அங்கே திருவேழிமிழலைனாலே எல்லாருமே நல்லவங்க, உண்மை பேசுகிறவங்க, தர்மவாதிகள், நியாயமானவங்க, பொய்க்கே அங்கே இடம் இல்லை. இதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, தர்கா ஒரு ஊரில் வேளாங்கண்ணி பக்கத்தில், அங்கே வந்து அந்த 12:40 தொழுகைக்கு போவாங்க இஸ்லாமியர். போகும்போது இந்த கடைகளை வந்து பூட்ட மாட்டாங்களாம், அப்படியே விட்டுட்டு அவங்க அந்த இதுக்கு போயிடுவாங்க, மசூதிக்கு போயிடுவாங்க. போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வருவாங்க, கடை திறந்து தான் இருக்கும். அதுபோல் அந்த ஒழுக்கம், அந்த கடையில் போய் திருடிக்கிட்டு போகிறவங்க, பூட்டி இருக்கிற கடையை உடச்சி திருடுறவன் ஏன் 12:40 அங்கே போய் அந்த கடைகளில் போய் திருடுறதில்ல? அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்க நீதி அந்த ஊரில். அதுபோல் திருவேழிமிழலையில் எல்லாமே ஒழுக்கமாக இருக்கும். அங்கே என்ன நம்ம சொல்லலாம், குரங்கு போனால் கூட குரங்கும் டிசிப்ளினோட போகும், அப்படிப்பட்ட ஊர் அது. செய்ய மேனியீர் மெய்கொள் மிளலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே. படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பை கொண்டவனே உய்ய நல்குமே. உய்ய நல்குன்னா நம்ம என்னை உய்யுமாறு வழி செய். அப்போ இந்த பதிகம் என்ன பதிகம்? இது காசு கொடுக்குற பதிகமா? இது காசுல ஆரம்பிச்சார். இந்த லைன்ல என்ன சொல்றாரு? உய்ய நல்குமே, எனக்கு முக்தி என்று சொல்லக்கூடிய சாலோபம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் கொடு அப்படின்னு கேட்கிறார். இப்ப ஹெட்டிங் என்ன கொடுக்கணும்? ஐயா அதுல கொடுக்க வேண்டியது முத்தியை அருளக்கூடிய பதிகம் அப்படின்னு கொடுக்கலாம். 3வது பாடல் அப்படித்தானே இருக்கு, உய்ய நல்குமே அப்படின்னு தான் சொல்றாரு. அடுத்தது நீரு பூசி நீர். சிவபெருமானுடைய திருநீர் எங்க பார்த்தாலும் திருநீர் அணிஞ்சிருப்பாரு. ஏறு தேரி நேர், ஏறு மேலே ஏறி போறீங்க, இடப வாகனத்தை தான் பயன்படுத்தி அங்கங்கே நம்ம கார் எடுத்துக்கிட்டு, சைக்கிள் எடுத்துக்கிட்டு, 2 வீலர் எடுத்துக்கிட்டு, ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு போற மாதிரி சிவபெருமான் டக்குன்னு அப்படி திரும்பினாருனாக்கா உடனே ஒரு நந்தியம் பெருமான் போய் நிற்பாரு, ஏறி உட்காருவாரு, கிளம்பிடுவார். அப்படி ஏறது ஏரி நீர் கூறு மிளலையீர். கூறுன்னா நல்ல ஒரு புகழ்பெற்ற, புகழக்கூடிய, புகழ் வாய்ந்தன்னு அர்த்தம். புகழ் வாய்ந்த திருவேழிமிழலையீர் பேரும் அருளுமே. பேருன்னா என்ன? வீடு பேரு, முத்தி பேரு. இப்போ எங்க இருக்கு காசு? எங்க இருக்கு? இதுல கடன் தொல்லை எங்க இருக்கு? கேள்வியெல்லாம் என்ன இருக்கு? உய்ய நல்குமே, வீடு பேரு நல்குமே. வீடு பேற்று பதிகம் இது. இது ஒரு என்ன மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி இந்த பதிகம். மற்றதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி. கண் ஆஸ்பத்திரி, அதுலேயும் வலக்கண்ணுக்கு ஒரு பதிகம், இடக்கண்ணுக்கு ஒரு பதிகம். இது அப்படி இல்லை, காசை கரெக்டாக கொடுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து உய்ய நல்குமே, வீடு பேரும் அருளுமே அப்படின்னு கேட்குற பதிகம் இது. காமன் வேவ ஓர் தூம கன்னி நீர். காமன்னா மன்மதன். மன்மதன் அழிகின்ற மாதிரி அவனை வந்து அந்த நெற்றி கண்ணால தூம கண்ணி, தூமம்னா தூபம் போடுறோம் இல்லையா, அந்த தூம கண்ணி நீர்னா புகை, அந்த பட்டாசு வெடிச்சா எப்படி புகை வருது, ராக்கெட் போனால் எப்படி புகை வருது,
நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணாங்கன்னா எப்படி புகை வருது, அது போல் சுவாமியோட இதுலேருந்து நெருப்பு போகும்போது அப்படியே புகையோடு போகுமா, போகுமா. காமன் வேவன்னு அழிஞ்சு போகிற மாதிரி. காமன் அங்கே இருக்கான், அவனுக்கு இவர் தனியாக AK-47 வச்சுக்கிட்டு சுடலை. அப்படி பார்த்து அந்த கண்ணை லைட்டாக அப்படி திறந்து விட்டாரு அப்படின்னாக்க அவன் அழிஞ்சிடறான். காமன் வேவ ஒரு தூம கண்ணி நீர், அவனுடைய நுதலான் இருக்கான் இல்லையா, கண்ணுதலான், அந்த கண்ணை புகையோடு கூடிய தீயாகிய நெருப்பாகிய அந்த நெருப்பு கண்ணை, நெற்றி கண்ணை திறக்கினும் குற்றம் குற்றமேங்கிற கண்ணை திறந்தீர். நாம மிளலையீர், நாமம் புகழ்தல், ஓம் நமோ நாராயணா நமச்சிவாய வாழ்க என்ற நாம மிளலையீர், புகழ்பெற்ற அந்த திருவெளிமிழலில் இருக்கின்ற பெருமானே சேமம் நல்குமே. சேமம்னா என்ன, சேமமாக இருக்கணும்னு சொல்கிறோம்ல, சேமம்னா ஒரு அரவணைப்போட நல்லா ஒரு பாதுகாப்போட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சேமமாக இருக்கா, பிள்ளை எப்படி இருக்கா, நல்லா சேமமாக இருக்கா, கட்டி கொடுத்த இடத்துல நல்லா வச்சுருக்காங்களா, நல்லா வச்சுருக்காங்க, இவ மாப்பிள்ளையை ஒழுங்காக வச்சுருக்காளா, ஐயோ 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று நகம் சதையும் மாதிரி இருக்கிறாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணி போடுவாங்களா, இல்லை அந்த நகத்தை சொல்லலை, அடி நகத்தை சொன்னேன். இதுபோல் காமன் வேவ ஓர் தூம கண்ணி நீர், நாம மிளலையீர் சேமம் நல்குமே. இதுலையும் எதிர் மாதிரி இருக்கும். காமனை எரித்தான் அப்படின்னு முதல் வரியில் போடுறாரு, பின்னாடி சேமமாக இருப்பார் அப்படின்னு போடுறாரு. சத்தமாக பேசிட்டு அப்படி லைட்டாக காதில் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது பிணிகொள் சடையினீர், நல்லா இறுக்கி பிடிச்சி கட்டின சடை, பெண்கள் குளிச்சுட்டு வரும்போது அந்த இது சடை போட்டால் ஈரம் பிடிச்சி சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு காய விட்டுருப்பாங்க, அப்புறமா இறுக்கி சடை போடுவாங்க. அதுபோல் பிணிகொள் சடையினீர், அது வரைக்கும் ரப்பர் பேண்டில் இருக்கிறது, அப்புறம் தான் 3 சடையாக மாறும். அதுபோல் கட்டிய சடையினீர், நல்லா இறுக்கி கட்டிய சடையினீர். பிணிகொள்னு சொன்னதுனால அங்கே மணிகொள்னு வருது. மணிகொள் மிடரை நீர், மணிகண்டன் சொல்கிறோம் இல்லையா, அந்த நீல மணியை கொண்டிருக்கின்ற மிடராகிய மிடரை உடையவனே, அணிகொள் மிளலையீர், போற்றுதலுக்குரிய இந்த திருவெளிமிழலையில் இருக்கின்றவரே பணிகொண்டு அருளுமே. என்ன கேட்குறாரு, பணிகொண்டு அருளுமே. ஏதாவது ஒரு சிவனடியாருக்கு ஏதாவது ஒரு பணி செய்கிற மாதிரி, ஒரு வகுப்பு எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு கருமுதல் திருவரையை வாங்கி பொரியல் அனுப்பினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு நமச்சிவாயை சொல்ல சொன்னாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு மார்க் போட்டு லிஸ்ட்டு போட்டாலும் சரி, கூகுள் ஃபார்ம் பண்ணாலும் சரி, சும்மா சொல்கிறேன், எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வச்சுக்கோங்க. அணிகொள் மிளலையீர் பணிகொண்டு அருளுமே. உன்னுடைய அன்பனாக்கு என்னைய மாணிக்கவாசகர் அழுது கேட்டது அதானே, நீ என்கிட்ட இருக்கிறது அதை விட, நான் உங்ககிட்ட இருக்கிறது அதை விட, உன் ஒய்ஃப் உன்னோட இருக்கிறது அதை விட, நீ அவளோட இருக்கிறது அதெல்லாம் விடியா, நான் என்னையை கொண்டு போய் சிவனடியார்களோட அந்த குரூப்பில் சேர்த்து விடு, தோத்திரம் சாத்திரம் 4வது குரூப்பில் இடம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், உடனடியாக என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்து விடு, இந்த ஃபார்ம் ஏதோ ஃபில்அப் பண்ணணுமா, அதையும் நான் ஃபில்அப் பண்ணுறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணு, பணிகொண்டு அருளுமே அப்படின்னு கேட்குறாரு. மங்கை பங்கி நீர், மங்கையை ஒரு பாகத்தில் கொண்டவனே, துங்க மிளலையீர், மிக உயர்ந்த திருவேலி மிளலையை இடமாக கொண்டிருக்கின்றவனே, கங்கை முடியினீர், கங்கையை முடியில் கட்டியிருக்கின்ற பெருமானே, சங்கை தவிர்மினே. சங்கைனா என்னுடைய ஆம்பிகுட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது நடக்குமா நடக்காதா, நடக்காதுன்னு நினைக்கிறேன், வராதுன்னு நினைக்கிறேன், ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்னுடைய சந்தேகங்கள், என்னுடைய குழப்பங்கள் அதையெல்லாம் தீர்த்து விடுங்க. என்ன மாதிரி பதிவும் பாருங்க, என்ன குழப்பம் இருந்தது, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, பஸ் வருமா வராதா, கரண்ட் வருமா வராதா, மிக்சி ஓடுமா ஓடாதா, எப்போவெல்லாம் நமக்கு ஓடுமா ஓடாதா, வருமா வராதா, கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, எப்போவெல்லாம் 2 சாய்ஸில் நமக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, படம் ஓடுமா ஓடாதா, டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது, இதுவா அதுவான்னு இருந்ததுன்னா இந்த பதிகத்தை படித்தால் சத்தியமாக வேண்டியது கிடைக்கும். மங்கை பங்கி நீர் தொங்க மிளலையீர் கங்கை முடியினீர் என் சங்கை தவிர்மினீர், என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பார், அஞ்சேல் என்று அருள் அப்படின்னு கேட்குறாரு. 8வது பதிகம் வந்துருச்சு. அரக்கன்னா ராவணன். அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர். ராவணனை ஏன் போய் அமுக்குறார், வேற வேலை இல்லையா அவர்? ராவணன் நான் சொன்னதுனால அமுக்கினார். எதுக்காக அமுக்கிறாரு, நெறிதர அமுக்கினார்.
அவனுக்கு நெறியை கொடுப்பதற்காக அமைக்கிறார். சிவபெருமான் கஷ்டத்தை கொடுப்பாரு. எதுக்கு கொடுப்பாரு? பரிசை கொடுக்கறதுக்காக கொடுப்பாரு. எந்த வாத்தியார் டெஸ்ட் வைப்பாரு? எந்த வாத்தியார் எக்ஸாம் வைப்பாரு? பாஸ் போட போற வாத்தியார் தான் எக்ஸாம் வைப்பாரு. எந்த நாயே எப்படியோ போ அப்படிங்கிற வாத்தியார் ஏன் பரீட்சை வைக்கணும்? நேற்று எங்கள் ஊர் புதுக்கோட்டையில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நீங்களாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. பள்ளிக்கூடத்து மாணவன், மாடல் ஸ்கூல், நான் படித்த ஸ்கூல், நான் 2-3 மாதம் தான் படித்தேன் அந்த ஸ்கூலில். என்னுடைய பழைய பள்ளியில் அது பேரே மாடல் ஸ்கூல்னு பேர், முன்மாதிரி பள்ளி. அந்த அருமையான ஸ்கூல். ரொம்ப நாள் எனக்கு அங்கே படிக்க முடியாமல் போயிடுச்சேன்னு இன்னும் நான் வருந்திக்கிட்டு இருக்கேன். வேறு படிப்புக்கு போயிட்டேன், அதனால் மாறிட்டேன். +1 படித்தேன். அப்புறமா 10th எனக்கு நான் வாங்கின 10th மார்க்குக்கே டிப்ளமோ இன்ஜினியரிங் கிடச்சிதுன்னு அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு டிப்ளமோ படிக்க போயிட்டேன். ஆனால் அந்த ஸ்கூலில் படிக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு எனக்கு இன்னும் வருத்தம் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பார்ட் டைம் கோர்ஸ் போட்டால் கூட அந்த ஸ்கூலில் போய் படிச்சிருவேன். அந்த ஸ்கூலில் படிக்கின்ற ஒரு மாணவன், அவன் ஏதோ ஒரு பாப்கார்ன் மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு வர்றான். ஸ்கூல் ஆசிரியர் வந்து, என்னடா தலை எப்படி வச்சிருக்கிற, போய் ஒழுங்காக கட் பண்ணிக்கிட்டு வாடான்னு சொன்னார். அவன் எழுந்துச்சு போனான். போய் மரத்தில் போய் தூக்கு மாட்டிக்கிட்டு. இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம எந்த சமுதாயம் தெரியுமா? புலி கடிக்க வருகின்ற புலியை முரத்தால் அடித்து துரத்திய பெண்களாகிய தமிழ் பெண்ணுடைய சமுதாயம். புலிக்கு முன்னாடி ஆம்பளைங்களே ஓடி போயிடுவான், வருதுன்னு சொன்னாலே ஓடி போயிடுவான். நம்ம படிச்சிருக்கிறோம். கடிக்க வந்த புலியை புடைச்சிக்கிட்டு இருக்கிற முரத்தால் அடித்து துரத்திய தமிழ் பெண் வாழ்ந்த இடம். இங்க ஒரு மாணவனை போய் ஒழுங்கா முடிய வெட்டிக்கிட்டு வா, அப்பதான் கிளாஸ்குள்ள விடுவேன்னு சொன்னதுனால அவன் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்போ இந்த இளைய சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதனாலதான் நம்ம இந்த சைவ சித்தாந்தத்தை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. அது ஒண்ணுதான் காப்பாற்ற முடியும். வேற அரசியல் காப்பாற்றுமா, ஜாதி காப்பாற்றுமா, பணம் காப்பாற்றுமா, மாணவர்களுடைய தனித்திறமை காப்பாற்றுமான்னா சந்தேகமா இருக்கு. சைவம் காப்பாற்றுமா? காப்பாற்றும். திருமுறைகள் காப்பாற்றுமா? காப்பாற்றும். பஞ்சபுராணம் காப்பாற்றுமா? காப்பாற்றும். கதி பசு பாசம் காப்பாற்றுமா? அது ஒன்று தான் காப்பாற்றும், வேற எதுவும் காப்பாற்று. அதுக்காக நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் உங்களால் இயன்ற முயற்சியை செய்யுங்க. இந்த பையன் போய் தூக்கில் போட்டுக்கிட்டா அது ஒரு கதை, விட்டுருங்க. இப்போ இந்த பையன் உண்மையிலேயே ஒரு உரத்தால் புலியை அடித்த பெண் வாழ்ந்த இந்த ஊரில் வாழ்கின்ற பையன் வாத்தியாரை அடிக்கலாம். ஓகே, அதான் இப்போ சர்வசாதாரணமாயிடுச்சு. வாத்தியாரை அடிக்கலாம். வாத்தியார் தான் மாணவனை அடிக்கக்கூடாது, மாணவன் வாத்தியாரை அடிக்கலாம். வாத்தியாரையாவது அடிச்சிருக்கலாம். அது நார்மல் ஆயிடுச்சு. அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவன் போய் தூக்கு மாட்டிக்கிறான். அப்போ என்ன சொல்கிறான், நான் கொஞ்சம் கொச்சையான வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. நான் வார்த்தையை பயன்படுத்தலை, கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். அதை என்னுடைய உயிரை விட என்னுடைய இதுதான் முக்கியம், இதுதான் எனக்கு முக்கியம், என் உயிர் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறேன். இதுக்காக என்னுடைய உயிரை விடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இது முக்கியமா, உயிர் முக்கியமா? நீங்கள் பார்த்து இல்லைன்னா அவன் தூக்க மாட்டேங்கிறான். அவன் வெளியில் வரலாம், ஸ்ட்ரைக் பண்ணலாம், பஸ்ஸை நிறுத்தலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம், லெட்டர் எழுதியிருக்கலாம், சிஓ போய் நேரில் பார்த்துருக்கலாம், இப்படி என்னை பண்ணிட்டாருன்னு சொல்லலாம், அவரையே அடிக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்கு. அவன் தூக்க மாட்டேங்கிறான். தட் இஸ் இப்போதான் அப்படிதான் இருக்கு இந்த சமுதாயம். அதுக்கும் மேலே ஜோக் என்னன்னா, அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியரையும் தலைமை ஆசிரியரையும் இதுக்காக சஸ்பெண்ட் பண்ணிவிட்டார். வாழ்க ஆசிரியர் சமுதாயம், வளர்க வேல்யூ சிஸ்டம், நன்னெறி தமிழ்நாட்டில். அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினார். அவனுக்கு நெறியை கொடுப்பதற்காக அழுத்தினார். அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர், பறக்கு மிளலையீர், பறக்கு மிளலையீர் கரக்கை தவிர்மினே. புகழ் பரவிய பறக்கிறார்பா அப்படிங்கிறோம்ல, பறக்கு மிளலையீர் சொல். உங்க திருவெளி மிளலைனாலே அது கேட்டாலே பறக்கிறோம் அப்படின்னா அங்கே மிளலையில இருந்தா எப்படி பறப்போம்? புகழ் பரவிய அந்த திருவெளி மிளலையில் இருக்கின்ற பெருமானே, என்னுடைய கரக்கையை தவிர்மினே. இந்த வஞ்சகம் இருக்குல்ல, சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா பண்றாங்களே, அநியாயமா என் மேல பழி சொல்றாங்களே, யாரோ பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்குறாங்களே, என்னை அநியாயமா திட்டுறாங்களே, இதானே கரக்கை, வஞ்சகம். வஞ்சகத்தை தவிர்மினே. நமக்கு எப்பப்பெல்லாம் இந்த வஞ்சகம் நடக்கின்றதோ அப்போ இதெல்லாம் நம்ம இந்த பதிகத்தை பாடினால் வஞ்சகம் தீரும், சத்தியமாக தீரும். அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர்.
அயனாகிய விஷ்ணு பிரம்மா விஷ்ணு 2 பேரும் முயலும் முடியினீர் அவங்க அவங்கள அடிமுடி அடியை தொற்றுவேன் முடியை தொற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க முயன்ற போது அவங்களுக்கு அடிமுடி காமிக்காம பெரிய தழலாக நின்ற பெருமானே, அவங்களால எளிதில் வழிபட முடியாத பெருமானே, திருவெளிமடலில் இருக்கின்றவனே, பயனும் அருளுமே. எனக்கு இந்த வாழ்க்கையின் உயர்ந்த பயன் என்னவோ அதை கொடுங்க சாமி கேட்குறேன். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெள்ளை பேப்பர் எடுத்து எழுதுங்க. இந்த வாழ்க்கையில் சிவபெருமானுக்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய மிக 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 உயர்ந்த ஒரு கிஃப்ட் என்னவா இருக்கும்? அப்புறமா கிளாஸ் முடிஞ்சவொடனே ஒரு 5 நிமிஷம் ஒரு நோட்டில் எழுதிட்டு அப்புறமா போய் சாப்பிட போங்க. மிக உயர்ந்த கிஃப்ட். சிவபெருமான் நேரடியாக வர்றாரு. உனக்கு என்ன வேணும்? ஒன்று தர்றேன். என்ன வேணும் சொன்ன? என்ன கேட்போம்? ஐயா இந்த யூடியூப் கிளாஸ் ஃபுல்லாக நடக்கணுங்கய்யா, வியாழக்கிழமை கிளாஸ் இந்த வாரம் நடக்கலையா, அடுத்த வாரம் எப்போ நடக்கும்? அப்படிதான் கேட்போம். பயனும் அருளுமே. பிறவியின் பயன் வீடு பேறு அடைவதற்காக இந்த பிறவியை பயன்படுத்துவது. சைவ சித்தாந்த திருவாசக தேன் சொட்டுகள்ல பிறவியின் நோக்கம் என்ன? கண்மம் மாயை என்ற 2 அது மலங்கள் கிடையாது, அது 2 விளக்கு. அந்த விளக்குகளை கொண்டு இந்த இருளாகிய ஆணவ மலத்தை போக்குவதற்காகத்தான் இந்த உடல் இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா வேற மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி அமைச்சிருக்கலாம். அயனும் மாளுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிளலையீர் பயனும் அருளுமே. பயன் அருளுமே. காசு நல்ல காசா கொடு, அதையா கேட்கிறாரு? வீடு பேரை கொடுன்னு கேட்கிறாரு. இப்ப வீடு பேற்று பதிகம் இது எல்லாம் உய்ய நல்குமே, சேமம் நல்குமே, பணி கொண்டு அருளுமே, என்னுடைய சங்கையை தவிர்மினே, என்னுடைய கரக்கையை தவிர்மினே, எனக்கு வீடு பேறு அருளுமே அப்படின்னு கேட்கிறார். பரிகொள் தலையினார் சிவசிவா. இந்த பள்ளிக்கூடத்து மாணவன் பத்தி பேசினமே, இந்த பள்ளிக்கூடத்து மாணவனுக்கு இது உயிரை விட உயர்ந்ததா இருக்கு. என்னுடைய உயிரையே நான் கொடுப்பேன், ஆனா இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கான் என்னுடைய பள்ளி மாணவன், என்னுடைய பழைய பள்ளிக்கூடம். அருமையான பள்ளிக்கூடம். என்னுடைய தவ குறைவு, நான் அந்த பள்ளியில் தொடர்ந்து படிக்க முடியவில்லை. எங்கள் அப்பாட்ட நான் எவ்வளோ கேட்டேன், ஒரு 2 வருஷம் நான் இதில் படிச்சிடுறேன், +1 +2 படிக்கிறேன், அப்புறமா போய்க்கிறேன். இல்லைப்பா, நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், உனக்கு பின்னாடி 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும், எனக்கு வயசாகிக்கிட்டே இருக்கு, அதனால் +1 +2லாம் நீ அப்புறம் படிக்கலாம், இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வேறு பள்ளிக்கூடத்தில் போய் படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் இப்படி இருக்கிறான். பரிகொள் தலையினார். இன்னொரு மதம் இந்த சிவனெல்லாம் கிடையாது, பதியும் கிடையாது, பசுவும் கிடையாது, பாசமும் கிடையாது, பாவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு, துணியும் கிடையாது அப்படின்னு துணியையும் கலட்டிட்டு இருக்கின்ற மதத்தினர், அவங்களுக்கு வேலை என்னன்னா தினந்தோறும் முடிய பிடுங்கி போடுறது தான் வேலை. இது ஒரு மதமா? இது ஒரு வழிபாடா? பரிகொள் தலையினார் மயிரை பிடுங்குகின்ற தலையினார், அறிவது அறிகிலார். அறிவு இல்லாதவர். எது அறிவு? பதி பசு பாசம். பதி முற்றறிவு, 8 குணங்கள். இது அறிவிக்காமலே அறியும், இது அறிவித்தால் அறியும், இது அறிவித்தாலும் அறியாது. இந்த அறிவு கூட இல்லை, நீ பெரிய சந்நியாசம் எப்படிரா வாங்க முடியும்? நான் சொல்லலை, திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார். பரிகொள் தலையினார், தினந்தோறும் முடிய பிடுங்கி போடுறது இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறவனே, அறிவு அது அறிகிலார். வெறிகொள் மிளலையீர், திருவேலி மிளலையாகிய மனம் பொருந்திய திருவேலி மிளலையை இடமாக கொண்டிருக்கின்ற பெருமானே, பிரிவது அரியதே. பிரிவு தரியதே. பிரிவு அது அரியதே. பிரிவதறியதே. பிரிந்து வாழ முடியாது, உன்னை பிரிய முடியாது, உன்னோடவே இணைந்து வாழ்கின்ற, ஒன்றாயும் உடனாயும் வேறாயும்ங்கிறத எனக்கு முழுமையா கொடு அப்படின்னு கேட்கிறார். காளி மாநகர். காளினா சீர்காழி. எங்கெல்லாம் காளி இருக்கோ நீங்க முன்னாடி சீர் வச்சுக்கோங்க. பெண்களுக்கு சீர் கொடுத்து அனுப்புற மாதிரி சீர் எழுதிக்கங்க. காளி அப்படின்னா சீர்காழின்னு பெயர். சீர்காழி மாநகர் வாழி சம்பந்தன்
திருவேலி மிளலை மேல், எங்கெங்கெல்லாம் வேலி மிளலை இருக்கோ முன்னாடி திருவேலி திரு சேர்த்துக்கங்க. திருவேலி மிளலை மேல் தாழும் மொழிகளே, தாழும்னா தாழ்மையாக போற்றிய, அன்புடன் பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றோம், மனமாற கேட்டுக்கொள்கின்றோம்ன்ற மாதிரி தாழ்ந்து போற்றிய இந்த மொழிகளை பாடுபவர்களுக்கு இதுல இருக்கின்ற பலன்கள் எல்லாம் கிடைக்கும். நான் எதுக்காக இதை பாடினனோ, என்னுடைய இந்த வயதுல எதுக்காக பாடினனோ அதுவும் நடந்திருக்கு. நம்மகிட்ட ஒரு ஆயுதம் இருக்கேன்னு சொல்லி சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப அவசியம்னா தான் நம்ம அதை பயன்படுத்தணும். சரி, இங்க அம்மைக்கு பேரு அழகு முளையம்மை. நேற்று தான் உண்ணாமுலையம்மை பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு அழகு முளையம்மை. இறைவர் வேலி அழகு ஈசர், அருமையான பெயர்கள். 2 பேருமே அழகானவங்கன்னு நினைக்கிறேன். தேவலோகம் அது, அந்த ஊரே அழகு, இங்க இருக்கின்ற எல்லாமே அழகு. ஆலயம் அழகு, கோபுரம் அழகு, வாழ்பவர்கள்லாம் அழகு. அப்படிங்கும்போது சாமி அம்பாள் மட்டும் அசிங்கமா இருப்பாங்களா? அசிங்க விழி